பிஎஃப் கணக்கு முதல் முறையாக பணியில் சேர்ந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 15,000 ரூபாய் வந்து விடுவிச்சிருக்காங்க மத்திய அரசு. அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். பிஎஃப் கணக்கில் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இணைஞ்சிருக்கீங்க அப்படின்னா அந்த 15 லட்சம் ஊழியர்களுக்கான 15,000 ரூபாய் ஊக்கத்தொகையை முதல் தவணையாக பிரதமர் மோடி வந்து விடுவிச்சிருக்காரு. அதே நேரம் டெல்லி விஞ்ஞான் பவனில் இன்னைக்கு மாலை 5 மணிக்கு நடைபெறக்கூடிய சிறப்பு நிகழ்ச்சியில் இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காங்க. இது இப்போ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாகவும் இருக்கு. பிஎஃப்ல இணைஞ்சிருக்கவங்களும் சரி, பிஎஃப் அக்கௌண்ட்ல ஏற்கனவே இருந்தவங்களுக்கும் சரி, இது ஒரு இன்ப அதிர்ச்சியான ஒரு செய்தி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ண 15 லட்சம் பேர் மொத்த பேருக்குமே கிடைக்குமா அப்படின்னா இல்ல. முதல் முறையா சேர்ந்த ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு கீழே மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த 15,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும். அது மட்டும் இல்லாம இந்த பணியில சேர்ந்து ஒரு 6 மாசம் முடிஞ்சிருந்துச்சுன்னா முதல் தவணையா 7,500 ரூபாயும், ஒரு வருஷம் முடிஞ்சிருந்துச்சுன்னா மீதி தொகை வந்து இந்த பிஎஃப் கணக்குல கூட விடுவிக்கப்படும். அஞ்சலி, ஓகே, பிஎஃப் அமௌண்ட் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது அடுத்தடுத்த அறிவிப்புகள் மூலமா நம்ம பார்க்கிறோம். இப்போ அடுத்து நீட் சம்பந்தமான ஒரு செய்தி என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். நமக்கு தெரியும், அதாவது 21 அன்னைக்கு நீட் மறுதேர்வு அப்படிங்கிறது நடக்குது. ஸோ அதனால இப்போ நாளை மறுநாள் இந்த நீட் மறுதேர்வு நடைபெறும் அப்படிங்கிறதுனால மே 3ஆம் தேதி நடந்த தேர்வினுடைய ஹால் டிக்கெட்டுகள் அது வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி தேசிய தேர்வு முகமை சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே வச்சிருக்க ஹால் டிக்கெட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நீங்கள் புதிய ஹால் டிக்கெட்டை இது வரைக்கும் வாங்கிக்கல அப்படின்னா உடனே வந்து பதிவிறக்கம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸையும் கொடுத்திருக்காங்க. இது வந்து நீட் தேர்வு முகமை அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளை மறுநாள் நடைபெறக்கூடிய இந்த நீட் மறுதேர்வுக்கான தேர்வு மைய விவரங்கள்லாம் கூட தேசிய தேர்வு முகமை வந்து நேரடியாக மாணவர்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கே வந்து அனுப்பிட்டு வராங்க. இந்த தேசிய தேர்வு முகமையினுடைய சரிபார்க்கப்பட்ட அதிகாரப்பூர்வ நம்பர்ல இருந்து வரக்கூடிய தகவலை மட்டுமே தான் மாணவர்கள் நம்பணும் அப்படின்னு ஒரு அட்வைஸை கூட கொடுத்திருக்காங்க. அஞ்சலி, இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.